வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர், பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை, அது சம்பந்தமாக ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கு. மற்றபடி போலீசார் எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமா விசாரித்து பல கோணங்களில் செல்போனை பார்த்தா ஏகப்பட்ட ஆபாச படங்கள், அதை பார்த்தோம்னா பழைய குற்றவாளிங்கிற ஒரு விஷயமும் இதுல தெரிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இன்னைக்கு கண்டன குரலை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தாவேகா விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், நடிகர் விஜயும் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கார், ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கார். அதாவது பெண்களுக்கு நான் அரணாக இருப்பேன், மற்றபடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை கண்டனத்துக்குரியது, மற்றபடி நான் அண்ணனாகவும் இருப்பேன் அரணாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கார். அந்த கடிதத்தை அந்த கட்சிக்காரங்க ஜெராக்ஸ் எடுத்து ஏகப்பட்டது விநியோகம் பண்ணி தமிழகம் முழுவதும் குறிப்பாக பெண்களை சார வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த 2 நாளா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ண வகையில ஒரு கல்லூரி வளாகத்துல கொடுக்கக்கூடிய சமயத்துல அது பிரச்சனையாகி அப்புறம் அங்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு போலீசார் தடை செய்து, மற்றபடி கைது செய்யப்பட்ட நிர்வாகிகள் ஒரு திருமண மண்டபத்துல அடைக்கப்பட்டு அப்புறம் புஷி ஆனந்த் வந்திருக்கார், செயலாளர், அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த கடிதம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது, அண்ணனாகவும் இருப்பேன் அரணாகவும் இருப்பேன், ரைட், ஓகே, நல்ல ஒரு அற்புதமான வார்த்தைங்க தான். அப்படிப்பட்ட ஒருவர் எதற்காக உடனே ஆளுநரிடம் மனு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வலுவா இருக்கு. இது தமிழகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி ஆளுநர் பதவியே கூடாது என்று தன்னுடைய முதல் மாநாட்டில் கொக்கரித்தவர் தாவேகா விஜய். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தமிழக முதல்வரை பார்த்து கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு. அவரும் அரசியல், மற்றபடி திமுக முதலமைச்சர் ஒரு டேட்டா வாங்கி நேரடியாக கொடுத்திருந்தாருன்னா அது இன்னும் அக்கறையாக இருந்திருக்குமோ. ஏன்னா இவர் அம்பேத்கரிசம், மற்றபடி பெரியாரிசம், இன்னும் இருக்கக்கூடிய திராவிடம் பிளஸ் தமிழ் தேசியம் எல்லாமே கலந்தது என்னுடைய கொள்கை அப்படிங்கிற வெளிப்பாடு இருக்கிறதுனால இவர் எதற்காக ஆளுநரைக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஒரே நாள்ல முதல்வராக முடியாது, மற்றபடி எல்லாம் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சினிமாவும் அரசியலும் ஒண்ணு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு குரலும் போயிட்டு இருக்கு. எப்படியோ, அதாவது இந்த ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையை விஜய் சரியாக பயன்படுத்த தெரியாமல் விட்டாரோ அப்படிங்கிற கேள்வி. அதே நேரத்தில் ஆளுநரிடம் கொடுத்ததற்கு என்ன ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல தாவேகா பாஜகவின் பி டீமா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. பொதுவா ஆளுநர் என்பது கூடாதுங்கிறத தாவேகா மாநாட்டில் முதல் மாநாட்டிலே விஜய் சொல்லிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 2 மாதத்தில் ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும். அக்டோபர் நடந்தது இல்லையா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல மீண்டும் ஆளுநரிடம் சரணடைந்த அளவுக்கு தாவேகா விஜயினுடைய ஒரு நிலைப்பாடு ஏன் அவ்வாறு சென்றது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பலமா போயிட்டு இருக்கு. பொதுவா ஒரு மனு அப்படிங்கும் போதுல தமிழகம் சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு முதலமைச்சரிடம் கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா ஆளுநரிடம் கொடுக்கக்கூடிய சமயத்துல அவரு அல்லாண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா பாஜகவினுடைய ஒரு சாயம் கொண்டவர், பாசிச கொள்கைகளை கொண்டவர், சனாதன போக்கை கொண்டவர், எங்கு பார்த்தாலும் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு வர்றவர். அப்புறம் மாணவர்கள் கூட்டத்திலே கம்பராமாயணத்தின் இதிகாசங்களை எடுத்து பேசியவர், மற்றபடி விழாக்களில்
அங்கும் பாசிசத்தையும் சனாதனத்தையும் RSS கொள்கைகளையும் வந்து வலுக்கட்டாயமா பேசிய ஒரு நபர். அவரை பத்தி தமிழகம் முழுவதும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இன்னும் மாற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வகையில ஒரு நேரம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால ஏகப்பட்ட குடைச்சல். ஆமா, தமிழ்நாடை தமிழகம் என்று அறிவிக்க வேண்டும், தமிழகம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சட்டசபையை விட்டு வெளியேறிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுக்கு பின்னால் வெளியேற வேண்டும், அதற்கு முன்னால் வெளியேறியவர் தமிழக முதலமைச்சர் குறித்த அந்த அறிக்கையை படிக்காமல் தன் விருப்பத்துக்கு பல பெயர்களை சென்சார் பண்ணி படித்தவர். குறிப்பாக அம்பேத்கர், காமராஜர் போன்ற பேர்லாம் அவர் படிக்கவே இல்லை. இப்படியெல்லாம் வந்து பலவிதமான விமர்சனத்துக்கு ஆனானவர், பலவிதமான விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் வந்து நம்முடைய தமிழக ஆளுநர் RN ரவி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தாவேகா விஜய் வந்து எதற்காக கவர்னரிடம் மனு கொடுக்க வேண்டும்? அப்ப கவர்னருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கறத வந்து பட்டவர்த்தனமாக சொன்னாலுமே கூட அவரு தன்னுடைய மாநாட்டில் எதற்காக கவர்னரை எதிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. கவர்னர் கூடாது, அது தேவையற்ற பதவி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல கவர்னருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. இதை வந்து முதலமைச்சருக்கு கொடுத்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் வல்லுநர்களுடைய பலவிதமான கருத்துக்களா போயிட்டு இருக்கு. காங்கிரஸோட இன்னைக்கு பலவிதமான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பேசினாரோ அந்த அளவுக்கு அவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை. ஒரே நாள்ல வந்து பேசிட்ட உடனே சினிமாவோட முதலமைச்சராக தோன்றி விடலாம், ஆனால் வந்து அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு, பலவிதமான கண்டன கூறுகள். பெண்களின் பாதுகாப்பு ஓகே, அது சம்பந்தப்பட்ட ஒரு கடிதம் வந்து இன்னைக்கு பகிரங்கமாக பரவி கொண்டிருந்தாலுமே கூட அவருடைய ஒரு கொள்கையின் வெளிப்பாடு நன்றாக இருந்தாலுமே கூட அவருடைய செயல்பாடு ஏன் இந்த அளவுக்கு போனது அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு பகிரங்கமா மக்கள் மனசுல போயிட்டு இருக்கு. விஜயை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு மக்கள்கிட்ட, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், ஒரு கடிதத்தை கொடுத்தார், அது பற்றாக்குறைக்கு ஜெராக்ஸ் பிரிண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய தமிழகம் முழுவதும் குறிப்பாக பெண்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு. ஆனால் காங்கிரஸ் மற்றபடி சில கட்சிகள் எல்லாம் எதற்காக அதை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். தாவேகா விஜய் எதற்காக வந்து ஆளுநரிடம் தன்னுடைய மனுவை கொடுத்தார், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல. முதலமைச்சரிடம் கொடுக்காமல் அவர் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து அவர் தன்னுடைய நிலைப்பாடுங்கிற ஒரு விஷயத்துல மற்ற கட்சிகள் அவரை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றன அல்லது அதிர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுல போயிட்டு இருக்கு. எப்படியோ ஆரம்பமே வந்து தன்னுடைய ஒரு பிரச்சாரத்தை, அதாவது ஃப்ரம் அரசியல் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது சில IT பீப்புள்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் அரசியல் அப்படிங்கிற விஷயத்துல அரசியல்ல வீட்டுக்குள் இருந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு தாவேகா விஜய் இருந்தாலுமே கூட அவரை கொண்டு பிற கட்சிகள் இன்று வரை எதற்காக அதிர்ந்து கொண்டிருக்கின்றன, அவருடைய ஒவ்வொரு அறிக்கையும் எதற்காக உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. அதனால வந்து ஆளுநரிடம் கொடுத்தது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து அவருடைய அறிக்கை என்பது இன்னைக்கு தமிழக அளவுக்கு குறிப்பாக பெண்களிடம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறதும் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய யூஸ்ஃபுல்லாக. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தன்னுடைய கொள்கை நிலையாக இருக்கக்கூடிய விஜய் வரும் காலங்களில் சரியாக நடந்து கொள்வார். குறிப்பாக முதலமைச்சரை நோக்கி தன்னுடைய நிலைப்பாட்டை பண்ணி இருந்தால் இன்றும் பாராட்டி பேசக்கூடிய அளவுக்கு அவர் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இதுல இருக்குது. பார்ப்போம் வரும் காலங்களில் அவர் எந்த அளவுக்கு தமிழக முதல்வரை சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற வச்சு இன்னும் வந்து திமுகவே அவரை கண்டு ஒரு நெருக்கடிக்குள் ஆளாக்கப்படுமா அல்லது அவருடைய நிலைப்பாட்டை கண்டு திமுகவும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதா
பகிரங்கமாக நமக்கு தெரிய வர நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.